நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் வீட்டில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இஸ்லாம். விவரங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராகவும் செய்தி தொடர்பாளர் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளராக இருப்பவர் சாட்டை துரைமுருகன். இவர் சாட்டை என்கிற பெயர்ல யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வராரு. இந்த இவருடைய வீடு திருச்சியில் உள்ள சண்முகா நகர்ல அமைந்திருக்கு. இவருடைய வீட்டிற்கு இன்று காலை ஒரு 5 மணி அளவுல ஒரு 5 பேர் கொண்ட என்ஐஏ அதிகாரிகள் குழு வந்தாங்க. அவர் வீட்டில் இல்லாதனால அவர் சென்னையில் இருப்பதாக கூறப்பட்டது. அவருடைய மனைவி மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க. அவர் மனைவியிடம் விசாரணை செய்யப்பட்டிருக்கு. சுமார் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கு. விசாரணை முடிவில் அவர்கள் வீட்டில் இருந்து சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே போல அவர் 7ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என சம்மனும் சாட்டை துரைமுருகன் ஆஜராக வேண்டும் அவர் மனைவிக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை பொறுத்தவரையே இவர் நாம் தமிழர் கட்சிக்கு வெளிநாடுகள் பல்வேறு நாடுகள்ல நிதி திரட்டுவதாகவும் அதற்கு முறையான இருந்த ஒரு ஆவணங்கள் இல்லை, சட்ட விரோதமாக நிதி திரட்டுவதாக கூறப்படுகிறது. அதே போல தடை செய்யப்பட்ட இயக்கங்களோடு தொடர்பு வைத்திருப்பது, அந்த தடை செய்யப்பட்ட இயக்கங்களை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக நிதி திரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் இருந்திருக்கு. அந்த புகார்களின் அடிப்படையில தான் அந்த சோதனையானது நடைபெற்றிருக்கு. அவர் வீட்டில் இல்லாத நிலையில அவர் மனைவியிடம் தான் அந்த விசாரணை நடைபெற்றிருக்கு. தொடர்ந்து அவர் வீட்டில் சுமார் 3 மணி நேரம் விசாரணை செஞ்சிருக்காங்க. ஒரு 8:30 மணி வரையே விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணையின் முடிவில் சில ஆவணங்கள் வீட்டில் கைப்பற்றி சென்றிருக்காங்க. அதே போல சம்மனும் விநியோகிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். சாட்டை துரைமுருகன் நேரில் ஆஜராக என்ஐஏ சம்மன் அனுப்பியிருக்கிறது. அவருக்கு சொந்தமான இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி சென்ற நிலையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியது. இந்த நிலையில் சாட்டை துரைமுருகன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று என்ஐஏ சம்மன் வழங்கியிருக்கிறது. அவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் நாம் தமிழர் கட்சி பெயரில் பல்வேறு நாடுகளில் இருந்து நிதி திரட்டியதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அவர் ஆஜராக வேண்டும் என்றும் சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. கோவையிலிருந்து மேலும் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் தென்னிலவன். கோவையை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த சோதனை என்பது நடைபெற்றிருக்கிறது? 2 இடங்களில் நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்றிருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு ஆலாந்துறை பகுதியை சேர்ந்த ரஞ்சித் குமார் என்பவர் வீட்டில் இன்று காலை 4 மணி முதல் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டாங்க. ரஞ்சித் குமார் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில தொழில்நுட்ப பிரிவுல இருந்தவர். மேலும் இவர் தொடர்ந்து அதாவது வெளிநாடுகள்ல இருந்து பண பரிவர்த்தனை செய்ததாக எழுந்த புகார் அடிப்படையில் தான் விசாரணை மேற்கொண்டாங்க. குறிப்பாக ரஞ்சித் குமாரின் லேப்டாப், செல்போன் உள்ளிட்ட அந்த எலக்ட்ரிக் சாதனங்களை சோதனை செய்ததோடு வங்கி கணக்குகள் குறித்தான விசாரணையும் நடைபெற்றது. இந்த விசாரணையானது நிறைவடைந்திருக்கிறது. ரஞ்சித் குமார் வீட்டிலிருந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக ஒரு லேப்டாப், அதே போல 2 செல்போன்கள், 4 மெமரி கார்டுகள் மற்றும் ஒரு சிம் கார்டை என்ஐஏ அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதே போல காலப்பட்டி பகுதியை சேர்ந்த ஐடி ஊழியரான முருகன் என்பவர் வீட்டிலும் சோதனையானது நிறைவடைந்திருக்கிறது. அவரது வீட்டிலிருந்தும் அவரது செல்போனை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் 2 பேருக்கும் மேலும் தொடர்ந்து ஏதாவது விசாரணைக்கு தேவைப்பட்டால் அவர்களை அழைப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. முதல் கட்டமாக பாத்தீங்கன்னா ரஞ்சித் குமார் தொடர்ந்து இணையதளங்கள்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர் என்பதாலும், அதே போல அவர் முகநூல்ல தொடர்ந்து அரசுகள், அதாவது மத்திய மாநில அரசுகள் குறித்தான பல்வேறு விமர்சனங்களை தனது முகநூல்ல வெளியிட்டு வருகிறாரு. மேலும் இணையதளம் மூலமாக அதாவது வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததாக எழுந்த புகார் அடிப்படையிலேயே இந்த என்ஐஏ சோதனையானது நடைபெற்றது. மேலும் தினேஷ்குமார் மற்றும் ரஞ்சித் குமார் மற்றும் முருகன் ஆகிய இருவரது வீட்டிலும் பாத்தீங்கன்னா காலை 4 மணி முதல் நடைபெற்று வந்த சோதனையானது சரியாக 9:45 மணி அளவுல நிறைவடைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்த அந்த செல்போன் மற்றும் அந்த மடிக்கணினிகள் ஆகியவற்றை என்ஐஏ அதிகாரிகள் பறிமுதல் செய்து சென்றிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.